வணக்கம் சகோ, வெல்கம் டு EEE Engineering Tech Thazmil. நம்முடைய சேனலில் EEE சம்மந்தமான நிறைய வீடியோஸை பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் EEE சம்மந்தமான பேசிக்கான வீடியோஸாக நிறைய நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேவா, ஏற்கனவே நான் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை போய்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்ட் 5 பார்க்க போகிறோம். பார்ட் 5ல் ஒரு சில பேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1லேருந்து பார்ட் 4 வரைக்கும் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஃப்யூச்சரில் நம்ம போக போக பிரேக்கு, டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான மெயின்டெனன்ஸ் எல்லாமே, டிரான்ஸ்ஃபார்மர், பிரேக்கர், அப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டர், இது சம்மந்தமான வீடியோஸ் தான் நம்ம ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அப்புறம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த பேசிக்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்து கொஞ்சம் எலக்ட்ரிக்கலில் நம்ம பேசிக்கே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடலாம். இதெல்லாம் நீங்கள் பேசிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, மட்டும் அந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, இது இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய காஸ்ட்டு தான். ஸோ இது மறக்காமல் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னு வரீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோ வடிவில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பார்ட் 5ல் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இங்கே 2 இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹான்ஸ் கிறிஸ்டியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே-மரி ஆம்பியர். இவங்க 2 பேர் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, இது சம்மந்தமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம முதல்ல ஹான்ஸ் கிறிஸ்டியனை பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தானிஸ் நாட்டு தேர்ந்தவர், தானிஸ் பிசிக்ஸ்ட்டு. ஓகே, இவரும் சரி, நம்ம ஆம்பியரும் சரி, 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த ஆட்கள் தான். 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த ஆட்கள் தான். 2 பேருமே கண்டுபிடிப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆண்ட்ரே-மரி ஆம்பியர் வந்து இவரோட ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் என்ன கண்டுபிடிச்சார் நம்ம பார்க்கலாம். இவர் வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரோ மேக்னட்டிஸாக கண்டுபிடிச்சார். எலக்ட்ரோ மேக்னட்டிஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, வாங்க. ஓகேவா, இது பேட்ரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி, இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் ஒயர். இது ஜஸ்ட் ஒரு காப்பர் ஒயர். ஓகே, அப்போ இந்த பேட்ரியிலேருந்து அந்த கண்டக்டிங் ஒயருக்கு சப்ளை கொடுக்கும்போது இது கண்டக்டிங் ஒயர், இது வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ். இந்த சர்க்யூட்டை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கேம்பஸ். ஓகேவா, அப்போது பேட்டரியிலேருந்து எப்போ அந்த ஒயருக்கு நம்ம சப்ளை கொடுக்கும்போது என்னென்னா அந்த ஒயரை சுற்றி, அந்த அரௌண்டு அந்த ஒயரை சுற்றி என்னன்னா செயற்கையாகவே என்ன பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அந்த மேக்னெட் என்ன ஆகுதுன்னா அந்த நீடில் வந்து என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த கேம்பஸ் நீடில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஓகேவா, இது தான் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு, நம்ம ஹான்ஸ் கிறிஸ்டியன். அதாவது எப்போ அது கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணுறோமோ, கரண்ட்னா எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் நடக்கும்போது அந்த ஒயரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் வந்து செயற்கையாக ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட் அது பக்கத்தில் உள்ள அந்த காம்போசிஸை வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா, அப்போது இவர் கண்டுபிடிக்கிற, அப்போது கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது அதோட மேக்னெட் ப்ரொடியூஸ் ஆகுங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இவர் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே-மரி ஆம்பியரை பற்றி நம்ம பார்க்கலாம். அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். ஓகே, இவர் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். ஆண்ட்ரே-மரி ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இவங்க 2 பேருமே, ஆண்ட்ரே-மரி ஆம்பியரும் ப்ளஸ் வந்து ஹான்ஸ் கிறிஸ்டியனும் ஒரே காலகட்டத்தில் வந்த ஆட்கள் தான். சரி, ஒரு சில கண்டுபிடிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஓகே, இவருடைய கண்டுபிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவரை பற்றி இந்த ஆம்பியர் இருக்கு இல்லையா, அதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆம்பியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டோட யூனிட் வந்து பார்த்தோன்னா ஆம்பியர்னு சொல்லுவோம். ஓகேவா, அது சொல்கிறதுக்கு இவரோட பேர் தான் கரண்டோட யூனிட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க, ஆம்பியர்னு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்ஐ யூனிட், கரண்டோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர், இவரோட பேர் தான் வச்சுருக்காங்க. ஓகே, இவர் என்னென்ன பண்ணார் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக ஹான்ஸ் கிறிஸ்டியனும் அதை என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா,
ஒரு கண்டக்டரில் அது வந்து ஒரு கரண்ட் இன்ஜெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது இந்த ஒயரை சுற்றி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது செயற்கையாகனு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. எப்போது இந்த கண்டக்டரில் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகுதோ மூவ்மெண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. இவரும் அதை தான் சொல்கிறார், நம்ம ஆண்ட்ரோ ஆம்பியரும் அதை தான் சொல்கிறாரு. பட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்களும் சொல்கிறாரு. அதை அம்மீட்டரை கண்டுபிடிச்சதும் இவர் தான். எக்ஸ்ட்ரா விஷயங்கள் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் நான் கரண்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் போட்டிருப்பேன். இவரை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதோட இந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதை போயிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. பார்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது பார்த்தீங்களா, இது கரண்ட்டு. இது ஒரு கண்டக்டர், இது ஒரு ஒயர் எடுத்துடுங்க, இது ஒரு ஒயர் எடுத்துடுங்க. ஓகேவா? ரெண்டும் பேரலாக நீங்கள் சப்ளை கொடுக்கும்போது பேரலாக சேம் டைரெக்ஷனில் ஒரே டைரெக்ஷனில் நீங்கள் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு காப்பர் ஒயர்னு எடுத்துக்கிடுங்க. அப்போ இந்த காப்பர் ஒயரில் என்ன ஆகும், உங்களுக்கு மேக்னெட்டிக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதே காப்பர் ஒயரில் மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ சேம் டைரெக்ஷனில் நீங்கள் வந்து கரண்ட் கொடுக்கும்போது அதில் எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஆகும். எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் வந்து இதாகும், ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதோட இந்த ஒயரோட மேக்னெட்டிக்கும் இந்த ஒயரோட காந்தமும் இந்த ஒயரோட காந்தத்தன்மை என்னன்னா ஒன்று அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஒன்று என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். ஓகே, இது 2 பேரல் தான். 2 ஒயர் எடுத்துக்கிங்க. இதுக்கு பேரலாக கனெக்ஷன் கொடுக்குறோம். பேரலாக எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம், டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இன்ஜெக்டிங் கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த டைரெக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது இதில் 2 கரண்ட் வந்து என்ன ஆகும், கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் ஆகுமா. இதில் உள்ள மேக்னெட்டிக், இந்த ஒயரில் உள்ள மேக்னெட்டும் இதில் உள்ள மேக்னெட் காந்தத்தன்மை என்ன பண்ணால் ஒன்று ரிப்பிள் பண்ணுது. இது வந்து எக்ஸ்ட்ரா சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரோமரி ஆம்பியர் தான். பேரலாக கொடுக்கும்போது ஒரே டைரெக்ஷனில் கரண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அதில் உள்ள காந்தமும் இதில் உள்ள காந்தமும் அட்ராக்ட் ஆகுது. இதே பேரலல் கனெக்ஷனாக வேறு டைரெக்ஷனில் நீங்கள் வந்து எலக்ட்ரானை இன்ஜெக்ட் பண்ணும்போது அதில் உள்ள காந்தமும் இதில் உள்ள காந்தமும் பண்ணால் ரிப்பிள் பண்ணுது. அவங்களுடைய விஷயத்தின்னு வந்து நமக்கு கொடுத்துட்டு போகிறாரு. இது ஆண்ட்ரோமரி ஆம்பியர் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது இவரை பற்றி ஆண்ட்ரோமரி ஆம்பியரை பற்றி நான் தெளிவாக வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்குறதுங்க. அதை பார்த்துட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை போய்ட்டு நீங்கள் பார்த்து விட்டு வாங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃப்யூச்சரில் இன்னும் போக அடுத்தது வீடியோலாம் ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.